8வது அதிகாரத்திலே 7ஆம் தூதன் எக்காலத்தை ஊதும்போது, 7ஆம் தூதன் 7ஆம் முத்திரையை உடைக்கும் போது அதில் 7 தூதர்கள் எக்காலத்தோடு இருக்கிறார்கள். அந்த 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் அவர்களுக்கு ஏறெடுக்கப்பட்ட பாடல் தூப வர்க்கங்களும் ஆவியானவருடைய சமூகத்திலே செலுத்தப்பட்டது. அந்த தூப வர்க்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நாமும் இந்த சபையாக கூடி அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். கைகளை தட்டி பாடுவோம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆகிலும் பரமபிதா அவர்களை பிழை போட்டுகிறார். நாம் அந்த ஆகாயத்து பறவைகளை விட நம்ம விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்மை அருள்வாருண்டோ கைப்பின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ நீங்கே நம்மை அருள்வாருண்டோ கைப்பின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ சொல்லாதல் கூட செய்தினார் நன்றிதானாலும் அருள்வார் சொல்லாதல் கூட செய்தினார் நன்றிதானாலும் அருள்வார் அவர் ஒரு பரிசுத்த பிதா. நாம் பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழ்ந்து அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் தகுதி பெற்றிருக்க வேண்டும். அந்த தகுதி நம்முடைய கிரியையினால் அல்ல, நம்முடைய கிருபையினாலே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே பெருமா சுத்தம் யாவும் போகுமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே பெருமா சுத்தம் யாவும் போகுமே பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவினீச பாவினானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே அருவியே வேளையில் அடி அமைந்த மாறினோ அருவியே வேளையில் அடி அமைந்த மாறினோ அடிமைகள் அல்ல, நாம் அவருடைய பிள்ளைகள். ஆனால் நம்மிடத்தில் எந்த ரகசிய பாவங்களும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் பாவம் சுத்தமாக கழுவப்பட்டு நாம் அவருடைய சந்நிதியிலே அவரை துதிப்போமாக. தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ளங்கோலத்தை மாறும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ளங்கோலத்தை மனநொந்து மருளுகின்றேன் பரிசுத்தத்தை துகிறேன் மனநொந்து மருளுகின்றேன் பரிசுத்தத்தை துகிறேன் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே அருவியே வேளையில் அடி அணைச்ச மாறினோ
மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரோடு இணைந்து நாம் அவருடைய சக்தியோடு சாத்தானை வெல்லவும் அவனை வீழ்த்தவும் நாம் பலப்படுவோம். உன்னை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்தி